என்ன கேட்டீங்கன்னா, இந்த பரதநாட்டியத்தை விட இப்படி ஈஸியா கையும் காலும் ஆட்டி கத்துக்கிற வெஸ்டர்ன் டான்ஸ் தான் நான் பெஸ்ட் டான்ஸ்னு சொல்லுவேன். தேவைப்பட்டா நான் இதை ப்ரூவ் பண்றது கூட ரெடி. இந்த அகாடமிக்கு எதிரில தான் நானும் வெஸ்டர்ன் டான்ஸ் ஸ்கூல் ஓபன் பண்ண போறேன். எல்லாருக்கும் நானே ஃப்ரீயா டான்ஸ் கூட கத்து கொடுக்கறேன். யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க வரலாம். பூமி, இதுதான் என் சேலஞ்ச். வெஸ்டர்ன் டான்ஸ் தான் பெஸ்ட் டான்ஸ்னு நான் உன்னையே ஒத்துக்க வைக்கிறேன். என்னோட சேலஞ்ச நீ ஏத்துக்கிறியா? அவ உன்னை பெத்து எடுக்கலன்றதுக்காக அவ உன் அம்மா ஆக மாட்டாளா? என்ன அபூர்வா, எதுவும் பேச மாட்டேங்கிற? உன்னோட வளர்ப்பு இதுதானா? டாடி, இதுக்கு நடுவுல எதுக்கு மம்மி இழுக்குறீங்க? மம்மி எப்பவும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தானே இந்த எக்ஸ்ட்ரா பாரத்தை நான் சுமந்துகிட்டு இருக்கேன். நக்ஷத்ரா, டாபிக்கை டைவர்ட் பண்ணாத. ஷோபா சந்திரா அத்தையை எதுக்கு அவமானப்படுத்த நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு நடுவுல எதுக்காக நம்ம கல்யாண டாபிக்கை எடுத்துட்டு வர? அதுவும் இல்லாம பூமி இது வரைக்கும் எல்லாமே மாமா கிட்ட சொல்லிதான் செஞ்சிருக்கா. ஷோபா சந்திரா அத்தை பேர்ல டான்ஸ் அகாடமி வைக்க போறேன்னு சொன்னா. போட்டிலையும் கலந்துக்கிட்டா. சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் தான் டான்ஸ் அகாடமியை ஓபன் பண்ணா. நீயும் அதே மாதிரி வெஸ்டர்ன் டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறதுக்கு முன்னாடி நீ மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். அப்ப அவர் அவமானம் ஏற்படாத மாதிரி வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. உனக்கு வெஸ்டர்ன் டான்ஸ் தெரியுங்கிறதுனால ஸ்கூல் திறக்கிற மாதிரி தெரியல. பூமி மேல இருக்கிற வெறுப்புல தான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியுது. நீ வாயை மூடு சரி, இல்லனா பல்ல உடைச்சிடுவேன். நக்ஷத்ரா, ரெண்டு பேருக்கு ஒரே பாட்டுக்கு டான்ஸ் போட்டி வைக்கலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே டான்ஸ் ஸ்கூல்ல நடத்தலாமே. தோத்து போனவங்க டிராப் ஆயிடணும். இந்த கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏமா பூமி, உனக்கு ஓகேவா? ஓகேப்பா. நக்ஷத்ரா, உனக்கு ஓகேவா? டாடி, அது அவ சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? அவ சார்பா நான் ஓகே சொல்றேன். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இருங்க. சரி மாமா, சாங் ப்ளே பண்ணு. சரி மாமா. மம்மி, தேவையில்லாம எதுக்கு இப்ப இந்த போட்டியை வச்ச? நான் ஏற்கனவே அவகிட்ட தோத்துருக்கேன்ல. இங்க பாரு, அப்ப நான் உன் பக்கத்துல இல்லாததுனால நீ தோத்துட்ட. இப்போ உன் மம்மி உன் கூட இருக்கேன். நீ கான்ஃபிடென்ட்டா டான்ஸ் பண்ணா மட்டும் போதும். என்னம்மா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. ஐயோ நட்சத்திரா, நக்ஷத்ரா எழுந்துரு. பாத்து, மெதுவா. இப்ப நடந்த போட்டியில
நீ தோத்துட்ட. டான்ஸ் அகாடமிய பூமி தான் நடத்த போறா. வணக்கங்க சார். நீ யாரு? நான் வாட்ச்மேன் பொண்டாட்டிங்க சார். நீ எப்போ உள்ள வந்த? இந்த காஃபியை குடுக்கறதுக்காக பின் வாசல்ல இருந்து முன்னாடியே வந்துட்டேன் சார். பின் வாசலா? உங்கள மாதிரி ஆளுங்க முன்னாடி அடிக்கடி வரக்கூடாதுன்னு என் புருஷன் எப்பவுமே சொல்வாரு சார். அதுக்காக தான் நான் பின்வாசல் வழியா வந்தேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வந்து பாருங்க. வேண்டாம் வேண்டாம். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. சார் இதுல வைங்க சார். நல்லாருமா, நல்லாரு. எந்திரி. நீ ரத்தின கல்லு மாதிரி. யார் அடிச்சாலும் என்னைக்கும் நீ நொறுங்க கூடாது. நீங்க காப்பாத்தின உயிர்மா. உங்க தயவுல எத்தனை நாள் வாழ்ந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். உங்களுக்கு சேவை செஞ்சு செத்து போகவும் நான் தயாரா இருப்பேம்மா. நீ நடந்துக்கிற முறை பண்புல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனாலதான் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். சொல்லுங்கம்மா, என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? மறுபடியும் யாரையாவது கொல்லணுமா? இல்லடி, இதுக்கு முன்னாடி நடந்த கொலையால பிரச்சனையா இருக்கு. என்னம்மா, போலீஸ் யாருக்காவது சந்தேகம் வந்துருச்சா? அந்த எஸ்ஐ செத்து போனதுனால போலீஸை விட அதிகமா என்னோட புருஷனுக்கு அந்த சோபா சந்திர கொலை செய்யதான் பட்டிருக்காங்கிற சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அம்மா, நான் ரத்தினம்மா, உங்களோட ரத்தினம். உன் லைஃப ரிஸ்க்ல கொண்டு வந்தாலும் என்னோட ரிஸ்க் குறையாதுடி. நான் அவளை கொலை பண்ணும்போது எதிர்பாராத ஒரு வீடியோ கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது ஒருவேளை போலீஸ் கையில கிடைச்சாலோ இல்ல என் புருஷன் கையில கிடைச்சாலோ கதை அவ்வளவுதான், கந்தலாயிடும். அன்னைக்கே நான் செத்த மாதிரிதான். அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. சரி, அந்த வீடியோ எங்க இருக்குன்னாவது சொல்லுங்கம்மா. அத கொண்டு வர்றதுக்கு தேவைப்பட்ட 4 பேரை நான் கொன்னு உங்க காலடியில கொண்டு வந்து வைக்கிறேம்மா. அவ்வளோ ரிஸ்க் எல்லாம் தேவையில்ல. அந்த கேமரா ஒரு பொம்மைக்குள்ள இருக்கு. என்னோட நல்ல நேரம் அந்த பொம்மைக்குள்ளதான் அந்த கேமரா இருக்குங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதோ இதான் அந்த பொம்மை.